ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த டால் டாஸ் சூப்பராக முடிஞ்சிச்சு. அதில் ஜெஃப்ரி தான் வின் பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி சிவகுமார் விளையாட முடியாது, இவங்களுக்கு பதிலாக நீங்கள் யாராவது நியமிக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லும்போது ரொம்ப நம்பி சிவகுமார் வந்துட்டு நம்ம அருணை வந்து நியமிச்சிருப்பார். அதே மாதிரி இவர் ஜெஃப்ரி வந்துட்டு ரயானை நியமிச்சிருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தான் விளையாடணும். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா அருண் வந்துட்டு அருணாக செயல்பட்டு ஜெஃப்ரியை வந்து காப்பாற்றிருப்பார். இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயமா நான் பார்க்குறேன். பட் அங்கே வந்துட்டு ஒரு சில பேர் பண்ண விஷயங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. ஜாக்லின் வந்துட்டு அருணை ஹீரோன்றாங்க, சாச்சனா சூப்பர்ன்றாங்க, அந்த விஜய் விஷால் அவங்கள அந்த குரூப்பு கோவா கேங் எல்லாருமே சூப்பர்ன்றாங்க. ஏன் சூப்பர்ன்றாங்கன்னா அவங்களுக்கு பிடித்த நபர் ஜெஃப்ரி, அவர் வந்துட்டு வின் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பண்ணிட்டாங்கன்னு. அப்போ என்ன ஒரு இதுக்காக வந்துட்டு சிவகுமார் வந்துட்டு அருணை வந்து நியமித்தார். இப்படி நான் ஜெஃப்ரிக்கு தான் நான் விளையாட போகிறேன் அப்படி சொல்லியிருந்தேன், அங்கேயும் சொல்லி நிராகரிச்சிருக்கலாமே. ஸோ அதுக்காக தான் வந்து விஜய் விஷால் கேட்டிருக்காரு போல இருக்கு இவர். அப்போ இவர் வந்துட்டு சிவகுமார் வந்து இவர் கிட்ட வந்து கால் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஹனுமார் மாதிரி நான் உங்களுக்கு கேட்குறேன், எனக்கு ராமர் மாதிரி வாங்கி கொடுன்னு சொன்னார். இப்போ அதெல்லாம் இதை வந்துட்டு நம்மளுடைய ஆனந்தி வந்துட்டு சொல்கிறாங்க முத்துக்குமரன் கிட்ட. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இப்போ எல்லாருமே அருண் வந்து ஹீரோன்னு சொல்கிறாங்களே, அதுவும் ஜாக்லின் ஹீரோன்னு சொல்கிறாங்க. இப்போது அவர் வந்துட்டு சிவகுமாருக்காக விளையாண்டுருந்தால் தான் அது ஹீரோ. ஆனால் சிவகுமாருக்காக விளையாடாமல் சிவகுமார் தோக்க தான் நடிச்சிருக்காரு, அவர் எப்படி ஹீரோ ஆவார் அப்படின்னு கேட்கும்போது முத்துக்குமரன் அழகாக சொல்கிறார். என்னென்னா ஜாக்லின் விரும்பிய நபர் வின் பண்ணதுக்காக, அதை வந்து செஞ்சதுக்காக, விரும்பியதை செஞ்சதுக்காக அவரை வந்துட்டு ஹீரோவாக சொல்கிறாங்க. இதே வேறு யாரும் செஞ்சுன்னா அது ஹீரோவாக இருந்திருக்காது, வில்லனாக மாற்றிருப்பாங்க அப்படின்னு அழகாக எடுத்து வைக்கிறாங்க. எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்களேன். ஒருத்தர் நம்பி ஒரு பொறுப்பு ஒருத்தருக்கு கொடுத்தா அவர் ஆப்போசிட் டீமுக்கு விளையாடுறாரு, அவரை ஊரே கொண்டாடுது. இப்போ சிவகுமாருக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். சரி, அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதுக்கப்புறமா அவருக்கு புத்தி வரும். ஏன்னா இந்த குரூப்போடு சேர்ந்து அவரும் வச்சார் செம்மையாக சிங்சா காலையில் ஃபுல்லாக அந்த மஞ்சரியை கலாய்க்கும் போது. இப்போ அவருக்கு பட்டிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணி புஜ்ஜிமா எனக்கு இது வந்து கேமுன்னு சொல்கிறாங்க, ஆனால் கேமில் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருந்தாப்புல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த விஷயங்கள் கரெக்டாக பண்ணது அருண் கரெக்டுன்னு தான் நினைக்கிறீங்களா? என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ஒருத்தர் பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, அதை வந்து எல்லாருமே ஹீரோன்னு வேறு கொண்டாடுறாங்க. ரொம்ப கஷ்டம். சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.